Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தா Windows 11 சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் பத்தின ஒரு ஃபுல் டீடைல்டு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோ வந்து சொல்ல போறேன். ஆல்ரெடி நான் 2-3 வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். Windows 11 சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் TPM எப்படி எனேபிள் பண்றது and TPM 2.0 னா என்ன, TPM னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 3 வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன். அந்த வீடியோக்குள்ள ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து வருது. லெகசி மோட்ல தான் இருக்கு. சோ செக்யூர் பூட் வந்து அன்சப்போர்ட் இருக்கு. ப்ராசஸ் நாட் சப்போர்ட் வருது. எனக்கு Windows 11 வந்து பாஸ் ஆகல, டெஸ்டிங் பாஸ் ஆகல. இந்த மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து வருது. அந்த கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா சரியான பதில் இருக்கும். and ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து கிடைச்சிருக்கு. அது எல்லாத்தையும் சேர்ந்து இந்த வீடியோல சொல்ல போறேன். Windows 11 வரும்போது நானும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணனும் அப்படி இருந்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ்ல இருந்தா மட்டும் தான் உங்களோட லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப்ல வந்து யூஸ் ஆகும். இல்லாட்டி நீங்க Windows 11 யூஸ் பண்ண முடியாது. நீங்க கேட்கலாம் இதெல்லாம் எரர்ல வருது, இந்த மாதிரில எந்த ஆப்ஷனும் இல்ல, நான் Windows 11 யூஸ் பண்ண முடியாதுன்னு நீங்க கேட்கலாம். Windows 11 யூஸ் பண்ணலாம். அப்படி எதுவுமே ஆப்ஷன் இல்லாம Windows 11 யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. அந்த வீடியோ போகும்போது நான் வந்து சொல்றேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து பதில் கிடைச்சிரும். வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அவங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் Windows 11 வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. Windows 11 இந்த வருஷத்தோட கடைசி அல்லது 2022ல ஏர்லில வந்து ரோல் அவுட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பீட்டா டெஸ்டிங் அண்ட் பில்ட் எல்லாமே ரிலீஸ் ஆகும். இன்ஸ்டாலேஷன்ல ஜாயின் பண்ணி நீங்க Windows 11ல அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. அப்படி Windows 11 நீங்க அப்டேட் பண்ணனும்னா Windows 10 இருந்து Windows 11 போகணும்னா சில மினிமம் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ்ல இருக்கு. இது இருந்தா மட்டும் தான் நீங்க Windows 11 அப்கிரேட் பண்ண முடியும்னு சொல்லி அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல சொல்லிருக்காங்க. இந்த இமேஜை பாருங்க. என்ன போட்டுருக்காங்கன்னா ப்ராசஸர் வந்து 1 GHz மேல இருக்கணும் அல்லது 2 or more கொண்ட 64 பிட் கம்பேட்டிபிள் ப்ராசஸர் இருக்கணும். 4GB RAM இருக்கணும். 64GB ஸ்டோரேஜ் இருக்கணும். TPM 2.0 வெர்ஷன் இருக்கணும். செக்யூர் பூட் இருக்கணும். UEFI மெத்தட் எனேபிள் இருக்கும். அண்ட் டிஸ்ப்ளே வந்து 720 கீழ இருக்க கூடாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே அதுல வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க உங்களோட சிஸ்டம் வந்து எலிஜிபிளா Windows 11க்கு வந்து எலிஜிபிளா இருக்குருக்கு. அவங்களே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. அவங்க கம்பேட்டிபிள் டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆப் கொடுத்திருக்காங்க, PC ஹெல்த் ஆப். அந்த ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா செக் நவ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேட்டிபிள் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர் டிக் வந்து நீங்க வந்து இதுல எல்லாம் பாஸ் ஆயிட்டீங்க. நீங்க Windows 11 யூஸ் பண்றதுக்கு எலிஜிபிள். அப்படி செக் நவ் கொடுக்கும்போது ரெட் கலர் வந்துச்சுன்னா உங்களால யூ கான்ட் இன்ஸ்டால் Windows 11 இந்த ப்ராசஸ் வந்து சப்போர்ட் ஆகல, இது வந்து கிடையாது, இந்த மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி எரர் வந்து ஷோ ஆகுது. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து சால்வ் பண்ணுறது வந்து பார்ப்போம். அதுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 4GB RAM இருக்கணும். ஸோ அது எல்லாருமே வந்து கண்டிப்பாக 4GB RAM யூஸ் பண்ணிருப்பீங்க. அண்ட் செக்யூர் பூட் ஸ்டேட் இது வந்து எனேபிள் இருக்கணும், ஆன்ல இருக்கணும். சில பேருக்கு வந்து அன்சப்போர்ட் இருக்கு. அது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5-6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த லேப்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சப்போர்ட் கிடையாது. அண்ட் இப்போ வர லேட்டஸ்ட் எல்லா லேப்டாப்லையும் வந்து அது ஆஃப்ல இருக்கும், டிசேபிள் இருக்கும். நீங்க போய் எனேபிள் பண்ணிக்கலாம். அன்சப்போர்ட் கிடையாது, சப்போர்ட் இருக்கும், பட் டிசேபிள் இருக்கும். நீங்க BIOS மோட்ல போய் எனேபிள் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா TPM வெர்ஷன் 2.0 இதையும் எனேபிள் பண்ணா மட்டும் தான் அந்த கம்பேட்டிபிள் டெஸ்ட்ல பாஸ் ஆக முடியும். TPM வந்து 2 வெர்ஷன் இருக்கு, 1.2 and 2.0. கிட்டத்தட்ட 2014-15க்கு முன்னாடி வந்த எல்லா லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் மதர் போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெர்ஷன் 1.2 தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Windows 11 அவங்க கொடுத்த ரெக்யர்மெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2.0 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2015க்கு அப்புறம் இருந்த எல்லா லேப்டாப்லையும் வந்து அந்த வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் எல்லாத்துக்குமே வந்து பண்ணும். அதே மாதிரி இதுவும் வந்து ஆஃப்ல தான் இருக்கும், நம்ம எனேபிள் பண்ணணும். அதாவது டிசேபிள் இருக்கும், நம்ம எனேபிள் பண்ணணும். அதையும் BIOS செட்டிங்ல தான் எனேபிள் பண்ணணும். இந்த ரெண்டு வந்து முடிச்சாலே பாதி வந்து முடிச்ச மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா BIOS மோட் வந்து பார்த்தீங்கன்னா UEFI இருக்கணும். அது வந்து லெகசியில் இருந்தாலோ அல்லது அதர் OSல இருந்தாலோ நீங்க UEFI சேஞ்ச் பண்ணணும். இது எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி தான். இந்த TPM வெர்ஷன் ஆகட்டும், செக்யூர் பூட் ஆகட்டும், BIOS மோட் UEFI எல்லாமே வந்து மோர் செக்யூரிட்டி லெவல் எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் ஆட் பண்றதுக்காக இந்த Windows 11 ரெக்யர்மெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே செக்யூரிட்டி லெவல் இருந்துச்சு. நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் செக்யூர் வந்து ஆட் பண்றதுனால தான் இந்த வெர்ஷன் எல்லாமே கேட்கறாங்க. இதனால சில பேர் சில லேப்டாப் சில டெஸ்க்டாப்ல வந்து இது எல்லாமே சப்போர்ட் கிடையாது. சில பேருக்கு எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் ஆக முடியல. அதனால Windows 11 எரர் எல்லாத்துக்குமே வந்து ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் TPM வெர்ஷன் வந்து எனேபிள் இருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்றதுக்கு நீங்க Windows+R கமெண்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா இங்க கீழே நான் ஷோ பண்றேன் TPM.ms பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதுல வந்து கம்பேட்டிபிள் நாட் ஃபவுண்ட் இருந்துச்சுன்னா ஆஃப்ல இருக்கும். ஸோ நீங்க செக் பண்ணும். அதுல என்ன வந்து பார்த்தீங்கன்னா BIOS செட்டிங் போங்க. சிஸ்டம் BIOS செட்டிங் போங்க. BIOS செட்டிங் போயிட்டு அதாவது F2 அல்லது டெலிட் கீயோ அல்லது எஸ்கேப் கீயோ F9 F10 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து போனீங்கன்னா அதுல வந்து செக்யூரிட்டி அல்லது பூட் வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அல்லது அட்வான்ஸ்ட் மோட்ஸ் இல்லை, அதாவது ஆசஸ் ஆகட்டும், லெனோவோ இந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் இருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் டெக்னாலஜி TPM அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் AMD ஆச்சுன்னா FTPM, Intel வந்து Intel டெக்னாலஜி அண்ட் TPM டிவைஸ், TPM ஸ்டேட் இந்த மாதிரி வேர்ட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க அந்த BIOSல. அதுல நீங்க டிசேபிள் ஆச்சுன்னா எனேபிள் பண்ணணும். சிலர் வந்து கிரே அவுட்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கிரே அவுட் எனக்கு வந்து சொல்யூஷன் தெரியல. உங்களோட அஃபிஷியல் லேப்டாப் பிராண்ட்ஸ்லேயே வந்து அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க வெப்சைட்டில். நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் பூட் ஸ்டேட்டும் அதையும் வந்து எனேபிள் பண்ணணும். சப்போர்ட்டாக இருக்கிறது எதுவும் பண்ண முடியாது, அன்சப்போர்ட். அது 4-5 வருஷத்துக்கு மேலே அது அன்சப்போர்ட்டோட தான் இருக்கும், எனேபிள் பண்ண முடியாது. இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து ஆஃப்ல இருக்கும். அதை ஆன் பண்ணணும்னா சேம் இதே BIOS வந்து செக்யூரிட்டி அல்லது பூட்டில் வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் பூட் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து எனேபிள் பண்ணணும். சில பேர் வந்து கேட்குறாங்க லெகசின்னு கொடுத்துருக்காங்க. லெகசி வந்து தொடக்கூடாதுங்க. அது வந்து முதல்ல வந்த வெர்ஷன், ஆனால் வந்து லெகசி நீங்கள் தொடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெகசியை சேஞ்ச் பண்ணணும். செக் பண்ணி பாருங்க. இப்போ லேட்டஸ்ட் வந்து லேப்டாப் வந்து லெகசி அல்லது UEFI இருந்துச்சுன்னா
யூஎஃப்ஏக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து விண்டோஸ் 11 வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த மாதிரி 3 மிகப்பெரிய மெத்தடை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் விண்டோஸ் 11 உங்களுக்கு வந்து கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் ஆவீங்க. TPM வெர்ஷன் 2.0, செக்யூர் பூட், UEFI இது எல்லாமே எனேபிள் இருக்கணும். சில பேர் இது எல்லாமே எனேபிள் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் வந்து எனக்கு ப்ராசஸ் நாட் சப்போர்ட்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கும் ஒரு வழி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஏன் சப்போர்ட் ஆகாதுன்னு. விண்டோஸ் 11 வந்து சிஸ்டம் இருக்கிற 64 பிட்கான கம்பேட்டபிள் ப்ராசஸும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஏகப்பட்ட ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் விண்டோஸ் 11 சப்போர்ட் ப்ராசஸ் சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. செலர் ஆகட்டும், பென்டிஎம் ஆகட்டும், ஜெனார் ஆகட்டும், ஆட்டம் ஆகட்டும், கோர் i3, i5, i7, i9 எல்லாமே கொடுத்து ஜென்ரேஷன் அவங்க எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி நான் வந்து பார்க்கணும். அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் உங்களோட ஜென்ரேஷன் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. 8th ஜென்ரேஷன் இருந்தால் வந்து ப்ராசஸர் வந்து எலிஜிபிளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 8th ஜென்ரேஷன், 9th ஜென்ரேஷன், 10th ஜென்ரேஷன், 11th ஜென்ரேஷன் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு கீழே இருக்கிற 5th, 6th, 7th எல்லாமே வந்து சப்போர்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. எங்கிட்ட கேட்ட 2-3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கோர் i3 யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுறாங்க, 5th ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுறாங்க. அதனாலையும் சப்போர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அன்சப்போர்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகளாக இருக்குது. 8th ஜென்ரேஷனுக்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த 4மே நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டீங்கன்னா ஒன்ஸ் எல்லாத்தையும் வந்து பயோசெட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி பார்த்து மறுபடியும் பயோ செட்டிங் எல்லாமே சேஞ்ச் பண்ணி பார்த்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா TPM.MSC வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து 2.0 எனேபிள் பண்ணிட்டு சொல்லி ஒரு பாப்அப் விண்டோ ஷோ ஆகும். அதில் எக்ஸ்ட்ராவாக ஷோ ஆகும். அந்த இமேஜ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அப்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிசி ஹெல்த் ஆப் நீ போய் ஓப்பன் பண்ணி மறுபடியும் செக் நோ கொடுத்தீங்கன்னா கிரீன் கலர் டிக் விழுந்துரும். எனக்கு வந்து விழுந்ததுக்கான காரணம் என்ன, இது எல்லா எலிஜிபிலிட்டியும் என்னோட இருக்கு. நான் லிஸ்ட் வந்து சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். என்னோட 4GB ரேம்க்கு 8GB ரேம் இருக்குது. 1GHz சொல்லியிருந்தாங்க. என்னோட வந்து பார்த்தீங்கன்னா 2GHzக்கு மேலே தான் வந்து இருக்குது. 64 பிட் ப்ராசஸ் தான் என்னோட. செக்யூர் பூட் வந்து ஆஃப்ல இருந்துச்சு, ஆன் பண்ணிட்டேன். பயோஸ் மோட் பார்த்தீங்கன்னா வந்து UEFI நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். TPM வெர்ஷன் 2.0 எனேபிள் பண்ணிட்டேன். அண்ட் என்னோட ஹெச்டி குவாலிட்டி ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1080 இருக்கு. இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்லையுமே அந்த பாஸ் ஆனதுனால தான் எனக்கு வந்து இந்த கிரீட் டிக் விழுந்துச்சு. இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் என்னோட ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10th ஜென்ரேஷன், அதாவது இன்டலோட i7 10th ஜென்ரேஷன் தான் எல்லாமே வந்து எனக்கு எல்லா ப்ராசஸ்லுமே எனக்கு வந்து கரெக்டாக செட் ஆகி வந்து என்னோட கம்பேட்டபிள் டெஸ்ட்டில் வந்து நான் வந்து பாஸ் ஆகிட்டேன். உங்களுக்கு வராதுக்கான காரணம், அந்த எரர் ஷோ ஆகிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா TPM வெர்ஷன் 2.0 வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சிஸ்டம் மதர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இல்லாமல் இருக்கும். அந்த சிப் இல்லாமல் இருந்துக்கும். ஒன்ஸ் நீங்கள் உங்களோட லேப்டாப் சிஸ்டமில் இப்போ கூட போய் நீங்கள் வந்து கடையில் வாங்கி அந்த சிப்பை வாங்கி வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி நீங்கள் வந்து விண்டோஸ் 11 வந்து பாஸ் ஆகலாம். அப்படியே நீங்கள் ஒன்றா கூட செக்யூர் பூட் செட் வந்து எனேபிள் பண்ணணும். லெகசி மோடாக இருந்தால் UEFI மாற்றணும். அண்ட் ஜென்ரேஷனாக இருந்தால் வந்து 6th, 5th, 7th ஜென்ரேஷன் வந்து 8th, 9th ஜென்ரேஷனாக வந்து இருக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்தால் மட்டும்தான் விண்டோஸ் 11 நீங்க அப்கிரேட் பண்ண முடியும். விண்டோஸ் 10 இருந்து விண்டோஸ் 11 இதை தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதுதான் ஒட்டுமொத்தத்துக்கான ப்ராசஸ். இதெல்லாமே இருந்தால் மட்டும்தான் விண்டோஸ் 11 ஒர்க் ஆகும். இதெல்லாம் இல்லைனா ஏதோ ஒன்றும் இல்லைனா விண்டோஸ் 11 நீங்கள் ஒர்க் ஆகாது. விண்டோஸ் 11 வந்து இப்போ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் ப்ரோ, லிங்க் இருந்தால் சொல்லுங்கள், எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, டவுன்லோட் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விண்டோஸ் அவங்களோட அஃபிஷியல் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே ரிலீஸ் பண்ணல. விண்டோஸ் OS அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண கிடையாது. நெக்ஸ்ட் வீக்கில் தான் வந்து பில்டிங், அதாவது பீட்டா ஸ்டே வந்து ஸ்டார்டிங் பண்ண போகிறாங்க. இந்த வருஷத்தோட கடைசி வரைக்கும் வந்து போயிட்டு இந்த வருஷத்தோட கடைசி அல்லது இயர்லி 2022 தான் வந்து ஃபஸ்ட்டு மேஜர் அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வந்து OS வந்து கிடையாது. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னா விண்டோஸ் 11 எல்லா ரெக்யூர்மெண்ட்ஸும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் விண்டோஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். விண்டோஸ் அப்டேட்டில் அதாவது இன்சைட் ஜாயின் பண்ணி விண்டோஸ் 11க்கு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் இருக்குது. அண்ட் இந்த எல்லாமே எரர் இருக்குது. என்னால் விண்டோஸ் 11 யூஸ் பண்ணணும், எனக்கு யூஸ் பண்ண ஆசையாக இருக்குது, நான் என்ன ப்ரோ பண்ணுறது சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் வந்து சொல்லலை, பட் நிறைய யூடியூபர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 OSம் விண்டோஸ் 11 OSம் ரெண்டுமே டவுன்லோட் பண்ணிட்டு விண்டோஸ் 10 இருக்க அந்த ISOட மெயின் இன்ஸ்டலேஷன் ஃபைல் தவிர மற்ற எல்லாத்தையுமே காப்பி பண்ணி விண்டோஸ் 11 ISO அந்த ஃபைலுக்குள்ளே வந்து பேஸ்ட் பண்ணி அதாவது ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா வந்து ஒர்க் ஆகுன்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி நீங்கள் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து சொல்லலை, சில பேர் வந்து போட்டிருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து அந்த சொல்யூஷனை வந்து சொல்கிறேன். இந்த எந்த எரருமே வந்து இல்லாதவங்க ஈஸியாக நீங்கள் விண்டோஸ் 11 அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஸ்டால் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எரரில் ஏதோ ஒன்று இருந்தாலும் உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் இந்த சொன்ன மெத்தட் விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 ISO டவுன்லோட் பண்ணி ரெண்டு இருக்கிற மெயின் ஃபைல்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் விண்டோஸ் 11. இதுதான் வந்து ஒட்டுமொத்தத்துக்கான பதில். விண்டோஸ் 11 சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் இவ்வளோதாங்க. இது எல்லாமே இருந்துச்சுன்னா கம்பேட்டபிலிட்டி பாஸ் ஆகுங்க. இதில் ஏதாவது ஒன்று இல்லைனா கம்பேட்டபிலிட்டி ஃபெயில் ஆயிருவீங்க. இதுதான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அப்படியும் மீடியா தான் டவுட்ஸ் இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நிறைய கமெண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்துச்சுன்னா அதுக்கான வீடியோவும் நான் வந்து மேக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். அண்ட் இந்த வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்க ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நாளோட உங்களை சந்திக்கிறேன்.